வணக்கம் நண்பா. நான் உங்களுடைய QLA3F டியூஸ்டே ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ராஜா ஜெயராமன் அண்டு லவ்ரா குட் இவங்க 2 பேரும் வந்து எனக்கு அதிகமான கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா 913க்கு அப்புறம் 265 அடித்தாங்க, 265 வந்திருக்கு, நீங்கள் 102 பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா 913க்கு அப்புறம் 265 வந்தது காரணம் என்னென்னா 8, 9 2 ட்ராவும் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. 8, 9 15, 16க்கு மாற்றினாங்க. அதனால தான் அந்த ரிசல்ட் வந்தது. ஸோ நான் அந்த ரிசல்ட்டை கணக்கில் எடுத்துக்காம தான் நான் அந்த ஃபார்முலா போட்டிருப்பேன். அதாவது இதுக்கு முன்னாடி இதே டேட்டில் ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, இதே 29/1/2019க்கு. ஸோ அவங்க 265 சேர்த்து பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்து அதை வச்சு நான் இன்னொரு எக்ஸ் வேல்யூவை உருவாக்கியிருக்கேன். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நண்பா. இந்த தடவை அந்த வேல்யூ வச்சு பார்க்கும்போது நண்பா, கரண்ட் ரிசல்ட்டை பாஸ்ட் ரிசல்ட்டை ரிட்டன், அதாவது HTF ப்ளஸ் FTHன்னு நான் கூட்டுறேன். அதை கூட்டி வர்றதில் அந்த ஆன்சரை நான் கரண்டில் உள்ள HTF டோட்டலால் டிவைட் பண்ண போகிறேன். அந்த டிவைட் பண்ணுறது மூலம் கிடைக்கிற ஆன்சர் தான் நம்மளுக்கான டச்சு. ஸோ அவங்க சொன்னதுபடி அந்த 265 சேர்த்து நான் அந்த கால்குலேஷனை உருவாக்கியிருக்கேன். சரி வாங்க நண்பா பார்ப்போம். 913க்கே பார்ப்போம். 913க்கு முன்னாடி ரிசல்ட்டு 088 நண்பா. ஸோ நம்ம 913 தான் பார்க்க போகிறோம். 913 088 அந்த இதை அப்படியே நம்ம HTF-ஐ FTH-ஆ மாற்ற போகிறோம். அதாவது 088-ஐ அப்படியே ரிட்டனில் 880 மாத்திரம் நண்பா. அதுதான் இந்த ட்ராக்கான நம்மளுக்கான ட்ரிக்ஸு. ஸோ 880 இதை அப்படியே கூட்டுங்க. 397. ஸோ 793 இதை நம்ம டோட்டலாக டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 91 + 3 = 913. ஸோ 13ல் 3 டிவைட் பண்ணுறோம். ஸோ 3 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 264 நண்பா, 264 கிடைக்குது. ஸோ 93க்கு அப்புறம் டச் நம்மளுக்கு என்னென்னா 264 தான் டச் நண்பா. ஸோ ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 913க்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் 265 தான் ரிசல்ட்டு. ஸோ இந்த டச் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு நண்பா. இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வந்திருக்கு, 2ம் 6ம் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ 265க்கு நம்ம போட்டு பார்த்துருவோம். போட்டு பார்த்துட்டு 102க்கு பார்ப்போம். ஸோ 265 இந்த 265-ஐ சொன்ன மாதிரி தான் 913 அதை வந்து 319-ஆக மாற்றிக்கோங்க. 319 இதை வந்து கூட்டும்போது 475 வருது நண்பா. இதை வந்து நம்ம 265 பார்க்குறோம். 265ஓட டோட்டல் என்னென்னா 13. ஸோ 3 நம்ம எடுத்துக்கிறோம். 13ல் 3 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 3 = இதை 3ஆல் வகுத்தோம்னா 191 வருது நண்பா. ஸோ 265க்கு அப்புறம் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19 தான் நண்பா டச். ஸோ ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 102 நண்பா. ஸோ ரிசல்ட்டு 1 காமனாக இருக்குது நண்பா. ஸோ 1 வந்திருக்கு. அதனால் அப்போ இந்த ட்ரிக் படி டச்சு மிஸ் ஆகலை, டச்சு கன்ஃபார்மாக வருது. ஸோ நம்ம 102க்கு போட்டோம்னா நம்மளுக்கு 29/1/2019க்கு, அதாவது இது செகண்ட் வீடியோ கிடச்சிரும். நம்மளுக்கு டச் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 102க்கு போட்டு பார்த்துருவோம். 102. ஸோ அதுக்கு முந்தின ரிசல்ட்டு 265. ஸோ 265 அப்படியே ரிட்டனில் போடுங்க. FTHன்னு போடுங்க. ஸோ 562 இதை கூட்டுங்க. 466. ஸோ 664 வருது நண்பா. அந்த 664 டோட்டலால் டிவைட் பண்ண போகிறோம், கரண்ட் டோட்டல்னால. ஸோ 1 2 கூட 3 தான். ஸோ 3 தான் அதோட டோட்டலு. ஸோ டோட்டலால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 221 கிடைக்கிது நண்பா.
ஸோ 102க்கு அப்புறம் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2-1 தான் நண்பா டச்சு. அதாவது 29/1/2019க்கு டச் 2-1 காட்டுது நண்பா. இந்த ஃபார்முலா ஏன் நான் போட்டிருக்கேன்னா மிஸ்டர் ராஜா அண்டு லவ்ரா இவங்க 2 பேருமே வந்து 265 நீங்கள் ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான எக்ஸ்பிளைன் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அந்த அந்த 265 போடாமல் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சது 203 கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த இதில் வந்து நம்ம 265 சேர்த்துருக்கோம். ஸோ சேர்த்து போட்டதுலையும் சரி, இதுக்கு முன்னாடி சேர்க்காம பண்ண கால்குலேஷன் சரி, ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா நம்மளுக்கு 29/1/2019க்கு 2 கன்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2 தான் பெஸ்ட் டச்சாக இருக்கணும். ஸோ நண்பா 2 கன்ஃபார்மாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் 2 அல்லது 1 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நண்பா. ஓகே நண்பா, குட் லக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.